ட்ரெஸ்ஸு வேணுமோ இல்லை என்ன வேணுமோ சாப்பாடு வேணுமோ, இந்த சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன், ட்ரெஸ் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு சரியான வேலை கிடைக்கல, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலையோடு இருந்துட்டு இவங்ககிட்ட அவங்கக்கிட்ட எப்படி எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், இப்படி இருந்து காசு இருந்தால் தான் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கு பத்தாது. நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா அது ஃபுல்ஃபில்லே ஆகாது. இதே நம்ம கத்தருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணுமா, என்னதான் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கடவுளுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது அது என்னதான் நம்ம இன்னைக்கு சாப்பாடே இல்லைன்னா கூட வேதத்தை வாசிச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்கும். நம்ம ப்ரேயர் கூட பண்ணியிருக்க மாட்டோம், இந்த வசனத்தை மட்டும்தான் நம்ம வாசிச்சிருக்கோம். ஆனால் கடவுள் எப்படின்னா நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது எப்படியோ நம்ம வீடை தேடி வரும். இதுதான் நான் கர்த்தருக்கு